Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இட்லி பொடி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப ஈஸியாவும் இருக்குங்க. இத செஞ்சு பார்த்தா நீங்க இதே மாதிரி அடிக்கடி செஞ்சிட்டே இருப்பீங்க. கடையில எல்லாம் வாங்கவே மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க போலாம். இப்போ நம்ம பாத்திரம் வச்சுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நீங்க எண்ணெயே சேர்த்துக்கங்க. அதுவே போதுமான அளவு தாங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருந்தோடனே நம்ம உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. நான் இந்த மாதிரி கப்பில் 2 கப் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேங்க. இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாங்க. கருக விடாமல் பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க. இப்போ உளுந்தம்பருப்பு நல்லா சூடேற ஆரம்பிச்சிருச்சுங்க. இது கூடயே நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நான் 2 கப் உளுந்தம்பருப்புக்கு 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதே சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வறுந்தா போதுங்க. இது கூட நம்ம பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சும்மா ஒரு 2 கொத்து சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் மிளகாய் ஒரு 20 மிளகாய் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப நேரம் வதங்க வேண்டியது இல்லைங்க. சும்மா லைட்டாக சூடு பண்ணால் போதுங்க. நான் 20 மிளகா சேர்த்துருக்கேங்க. நாங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக இந்த இட்லி பொடிக்கு இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்காக சேர்த்துருக்கேங்க. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 10 மிளகா அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்கள் இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாங்க. ஆனால் நான் பூண்டு சேர்க்கலைங்க. நான் பூண்டு சேர்க்காமல் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு மட்டும் செஞ்சுருக்கேங்க. பூண்டு சேர்த்தாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பூண்டு சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா இதை நல்லா காற்றுல வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இதை ஆறுனதுக்கப்புறம் அரைச்சா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக இருக்கும்போது அரைச்சா இதிலேருந்து அந்த ஹீட் மிக்ஸி சாரில் ஒரு ஈரப்பதத்தை கொடுத்துருங்க. அதனால் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதுங்க. அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஆற விட்டுறலாங்க. இப்போ நம்ம இட்லி பொடி மசாலாவை எடுத்து ஆற வச்சு 1/2 மணி நேரம் ஆகுதுங்க. நான் ஆற வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ அதை அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ சேர்த்தாச்சுங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் உப்பு சொல்ல மறந்துட்டேங்க. நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போவும் சேர்க்கலாங்க, தப்புலாம் இல்லைங்க. இப்போ சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த அளவு இருந்தால் போதுங்க. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இப்போ நம்ம இட்லி பொடியெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சுங்க. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு மட்டும்தாங்க நம்ம இட்லி பொடி அரைச்சி எடுத்துருக்கோம். கடையில் எந்த பொருட்களுமே நம்ம வாங்கலைங்க. இதே மாதிரி நீங்கள் லாக்டவுன் டைமில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக இருக்கிற வீடியோலாம் நிறைய வீடியோ வருங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.